காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம காவல்துறை ரொம்ப அட்வான்ஸ்டு காவல்துறை. ஆனால் அந்த காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்குதோ இல்லை காவல்துறையை அரசியல மயமாக்கப்பட்டு விட்டதோ அப்படின்ற விஷயம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம். கடந்த காலத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலேருந்து அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் வழக்குலேருந்து யார் அந்த சார் அப்படின்னு பேசியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பேசியிருக்கிறோம். கஸ்டடியல் டெத்து கிட்டத்தட்ட 25. அதுலேயும் கடைசியாக அந்த நம்ம அஜித்குமார் கொலை வழக்கு வந்து இல்லீகல் கஸ்டடியல் டெத்து. காவல்துறையே கூலிப்படையாக மாறி மிளகாப்பொடியெல்லாம் தூவி சாவடிச்சது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது எங்கேயுமே. அந்த மாதிரி அதை பார்த்தோம். 25 கஸ்டடியல் டெத்துக்கு மேலே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆணவ படுகொலை, 25க்கு மேலே ஆணவ படுகொலை, நீட்டு மரணங்கள் எக்கச்சக்கம். இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறோம். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு போய் திமுக அரசு சிபிஐ வேணாம் அப்படின்னு சொன்னது, இது எல்லா பக்கமும் சட்டம் ஒழுங்குகளும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு மாணவி ஆண் நண்பரோடு பேசியிருந்ததை அவங்க அடித்து கத்தியை வச்சு காரில் அடித்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் தேதி ஒரு பெண் கடத்தலோ அப்படின்றது அதில் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படிங்கிற தொடர்பான வீடியோக்கள்லாம் வெளியாகிருக்கு. அப்போது அங்கே திமுக ஐடி விங் அவங்களோட பேஜஸ்லாம் பார்க்கும்போது விமர்சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்ற ஒன்றும் தெரியாமல் ஒரு நியூஸை முழுசாக கூட தெரிஞ்சிக்காமல் விமர்சனம் வைக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இங்கே தான் இருப்பார் போலன்னு எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. பதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களே, அது எப்படி எடுத்துக்கிறது? சரி, இபிஎஸ் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது என்னென்னா, சரி ஒரு புருஷன் தானே கடத்திட்டு போனார், 4 தனிப்படை எதுக்கு அமைச்சிங்க? புருஷன் பொண்டாட்டியை கூட்டின்னு போகிறதுக்கு 4 தனிப்படை எதுக்கு அமைச்சிங்க? நீங்கள் காவல்துறை எதுக்கு அமைச்சிங்க சார் சொல்லுங்கள். ஏன்னா அது அப்போ தெரியாது. அப்புறம் இப்போ காவல்துறை 4 தனிப்படை அமைச்சு கோபி இது வில்சன் வரி பணம் தானே. புருஷன் பொண்டாட்டியை கூட்டின்னு போகிறதுக்கு நீ எதுக்கு 4 தனிப்படை அமைச்சிங்க? எங்கள் வரி பணத்தை ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? 200 சிசிடிவி கேமராவை எதுக்கு ஆய்வு செய்தீங்க? அந்த கார் நம்பரை சேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியுதா? என்னன்னா முந்தானத்து 6ஆம் தேதி மாலையில் ஒரு கார் கிட்ட அது சிசிடிவி கேமராவில் தெரியுது. அடிக்கிறாரு ஒரு பெண்ணை, அடித்து காருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு கார் சர்ன்னு பறந்து போகுது. அது இதை என்ன எடுப்பீங்க? சத்தம் தான் கேட்குது, அந்த ஒரு பெண் கத்துற மாதிரி சத்தம் தான் கேட்குது. இப்போ இதை வந்து என்னன்னு எடுப்பீங்க?